நண்பர்களே, நாம் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பெருமானின் பிறப்பின் இனிய வாழ்த்துக்கள். இன்று இறையடியார் வீரமாமுனிவர் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை எப்படி விவரிக்கின்றார் என்பதை பார்க்க போகிறோம். அவருடைய பார்வையிலே கிறிஸ்து பெருமானின் பிறப்பு எவ்வாறு இருந்தது, அது மிகவும் அர்த்தமுள்ளதாக நமக்கு இருக்கும் என்று நம்புகிறோம். மகவருள் படலம் அதிலே இறையடியார் வீரமாமுனிவர் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறார். தீபமுற்று மேல் உலவு செஞ்சுடர், சாபமுற்ற மொழி சாபம் தீர்த்து எமை, ஆபதத்து இறை அளிப்ப தாய்மடி தாபதத்து எழி தரையில் தோன்றினான் என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன என்று சொன்னால், உலகத்திற்கு விளக்காக அமைந்து வான்மேல் உலாவும் பகலவன் தனு ராசியை சேர்ந்து நின்ற காலத்தில் பாவத்தால் விளைந்த சாபத்தை தீர்த்து நம்மையெல்லாம் துன்பத்து நின்று மீட்டு காக்கும் பொருட்டு இறைவன் தன் தாயின் வயிற்றில் தவக்கோலத்தோடு எழுந்து தரையில் தோன்றினான் என்று கூறுகிறார். உலகின் விளக்கு பகலவன், அது தனு ராசியை அடைந்தது. அப்போது இறைமகன் மானிட மகனாக பிறந்தான். எதற்காக? பாவத்தின் சாபத்தை தீர்க்க, நம்மை எல்லாரையும் துன்பத்திலிருந்து மீட்க. எவ்வாறு? கன்னித்தாயின் திருவயிற்றில் தவக்கோலத்தோடு பிறந்தான் என்று சொல்கிறார். தீபமுற்று மேல் உளவு செஞ்சுடர், சாபமுற்றுளி சாபம் தீர்ந்தமே, யாபதத்தெதிரை அளிப்ப தாய்மடி தாபதத்தளே தரையில் தோன்றினான் என்று வீரமாமுனிவர் சொல்வதை பார்க்கின்றோம். அதன் பொருள் என்ன என்று சொல்லும் பொழுது, நம்முடைய நாட்டிலே குழந்தை பிறந்தால் அதற்கு ராசி பலன் எல்லாம் கண்டுபிடிப்பார்கள், குறித்து வைப்பார்கள். ஆகவே கதிரவன் தனு ராசியை அடைந்த போது இறைமகன் மானிட மகனானார் என்று கூறுகிறார். அவர் இறையியலை பண்புருவாக்கம் செய்து இந்த தமிழ்நாட்டிற்கு ஏற்ற வகையில் எப்படி இருக்கும் என்பதை இங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மிக அருமையாக உள்ளது என்று காண்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க!